ஹாய், ஈஸியாக நம்ம ஒரு வெந்தய குழம்பு வச்சுட்டு வெளியே வந்துடலாம். இது ரொம்ப டைம் ஆகாது. அதே நேரத்தில் நமக்கு எப்பவும் இந்த பருப்பு போட்டு சாம்பார், பருப்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்புனி அப்படி சாப்பிட்டு அழுத்து போகிற நேரத்தில் கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே இடத்துல ஈஸியாகவும் செய்துட்டு வந்துடலாம். கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வயிற்றுக்கு இந்த குழம்பு ரொம்ப செட் ஆகும். ஆயில் விட்டுக்குங்க. அப்புறம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டு அப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து அதில் அந்த வெந்தயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்கிறோம்ல, அந்த பதத்துக்கு ஃப்ரை ஆகணும். பிளாக் ஆகிடக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இது வெறும் குழம்புனே சொல்லுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க ரொம்ப ஈஸியாக செய்துருவோம், ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பதத்துக்கு வந்தோன்னே சாம்பார் வெங்காயம் மெயினாக. இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். அந்த வெந்தய குழம்புக்குள்ளே டேஸ்ட் வராது. இது ஒரு சின்ன விஷயந்தான். சின்ன வெங்காயத்துக்கு என்ன பெரிய வெங்காயம் போட்டால் என்ன நம்ம நினைப்போம், ஆனால் ரொம்ப டேஸ்ட் மாறும். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை ப்ளஸ் அந்த வெந்தயோட வாசனை தான் அந்த குழம்புக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பொறுமையாக கைவிடாமல் அந்த வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கும்போது வேறு எதுவும் இல்லை, மெயினாக தேங்காய் ப்ளஸ் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 பல் பூண்டு போட்டு தேங்காவை மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அந்த ஐஸ்கிரீம் பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். சொரப்பாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதுதான் இந்த குழம்போட அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவரை கொண்டு வரது இதுதான். வேறு எதுவும் சேர்க்கண்டா. தேங்காய் 10 சாம்பார் வெங்காயம், 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 பல் பூண்டு போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்ட அந்த சின்ன வெங்காயமும் வெந்தயமும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கும் போதே வாசனை வருது. அவ்வளோ நல்லா இருக்கும். நான் நினைக்க முடியாது, இவ்வளோ ஈஸியாகவும் வச்சிடலாம், நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இது வச்சு சாப்பிட்டோன்னா வயிறு நல்லா க்ளீன் ஆகும். அது நமக்கு தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த குழம்பு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வதக்குனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இங்கே சைடில் நம்ம வீட்டில் தயாரித்தேன்னு சிவப்பு மிளகாத்தூள். இது நான் மிளகாத்தூள் தயாரிக்கும் போதே ஒரு கிலோ மிளகாத்தூளுக்கு ஒரு 50 கிராம் கடுகு ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிஷினில் கொடுத்து திரித்து வைக்கிறேன் அந்த மிளகாத்தூள். அப்போ மஞ்சள் பொடி நம்ம கடையில் வாங்கினதான், கல் உப்பு, இந்த 3ஐயும் நம்ம அதில் போட்டுக்கணும். இந்த ஆயிலில் லைட்டாக போட்டு கொஞ்சம் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். லைட்டாக வதக்கணுன்னா அதோட பச்சை வாடை போய் கொஞ்சம் நல்லா வாசனை கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பு லைட்டாக கொஞ்சம் அப்படி கையில் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அந்த தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் புளி கரைசல். அது குழம்பு வைக்கிறத பொறுத்து. ஓரளவு மீடியமாக அளவுக்கு குழம்பு வைக்கிறோன்னா 1/2 டம்ளர் விடுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஒரு பெரிய ஃபேமிலி கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணும்னா 3/4 டம்ளர் புளி கரைசல், ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்துக்கங்க. அந்த புளி கரைசலை இதில் அப்படியே விட்டுக்க வேண்டியதான். விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படி ஃப்ரை பண்ணுங்கள். எல்லாம் அது மிக்ஸ் ஆகி வர மாதிரி. அப்போ அடுத்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு வாட்டர் மெயினாக அந்த மிக்ஸி ஜார்லேயே லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த ஒரு ஜார் அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஜார் அளவுக்கு மிக்ஸி தண்ணி விடுங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி போல் இருக்கணும், அப்போ தான் இந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக அந்த குழம்பு வெட்டி கொதிக்க விடக்கூடாது. அதுதான் அந்த குழம்போட பக்குவமே. குழம்பை வெட்டி கொதிக்க, எந்த சூழ்நிலையும் வெட்டி கொதிக்க விடக்கூடாது.
அப்படியே நுர கூடி வரும் பாருங்க. அந்த நுர கூடி வரக்கூடிய ஸ்டேஜில் குழம்ப நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் வெந்தய குழம்பு நீ சொல்லலாம், வெறுங்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி. நல்ல 10 நிமிஷத்துலேயே செய்திடலாம். வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, அதே நேரத்தில் குழம்பு வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெந்தய குழம்பு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். தேங்காய், சாம்பார், வெங்காயம், சின்ன சீரகம், 2 பல் பூண்டு, இதை அரைக்கிறது தான் வேலை. அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி ஆயில், கடுகு, கருவேப்பிலை, ஒரு 1.5 ஸ்பூனு வெந்தயம் போட்டு வதக்கிக்கிட்டு, அப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதையும் விட்டுட்டு, அப்புறம் இந்த மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு அதை லைட்டாக நுர கூடி, சும்மா ஆப்பை போட்டு கிண்டக்கூடாதுங்க. இந்த குழம்பு அந்த மாதிரி தான். எல்லாம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நுர வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அது ஃபுல்லாக அப்படி நுர கூடி வரும் பாருங்க. அப்படி வருது பாருங்கள், அந்த இது சேஞ்ச் தெரியுது பாருங்கள். அந்த சைட்லேருந்தே அந்த நுர கூடி ஃபுல்லாக வருதா, அது அப்படியே நுர கூடி ஃபுல்லாக வர வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். அந்த குழம்பு இதில் போட்டுட்டு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு வர முடியாது. 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு. அது வரைக்கும் அதில் நின்று அந்த பக்குவம் மாறாமல் நமக்கு ஃபுல்லாக அதோட டேஸ்ட்டு கிடைக்கணும்னா இதுதான். அந்த குழம்பு ஆஃப் பண்ணுற அந்த டைமிங் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப வெட்டி கொதிக்க விட்டிங்கன்னா அந்த வெந்தயத்துல கசப்பு தன்மை வந்துடும். அதனால தான் அது அப்படி நுர கூடி வரும்போது இறக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த வெந்தய குழம்பு ஒன்று அப்படி தான். ஃபுல்லாக அந்த நுரை எல்லாம் கூடி அது ஒரு செட்டாக வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப நம்ம யோசிக்கண்டா. அப்படி ஃபுல்லாக வந்துடுச்சு, இது இப்படியே விட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வெட்டி கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லெவலுக்கு விடக்கூடாது. ஃபுல்லாக நுர கூடி வருது பார்த்திங்களா, வந்தோடனே என்ன செய்யணும், ஆஃப் பண்ணிடணும்.